ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தோட்டத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நம்ம தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செடி கரம்போலா. இதோட பேர் வந்து கரம்போலா. ஆனால் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது ஸ்டார் ஃப்ரூட் செடின்னு சொல்கிறாங்க. இதோட பழத்தோட குறுக்கு வெற்று தோட்டம் வந்து ஸ்டார் மாதிரி இருக்கிறதால இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க எல்லாரும். இதோட நேட்டிவ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இது வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு நம்ம தோட்டத்தில். பாருங்கள், நிறைய பூ பிடிச்சிருக்கு. குட்டி குட்டியாக பிஞ்சுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கும்போதே தெரியும், ஒரு பூலேருந்து பிஞ்சு பிடிக்கிறது நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், ஒரு காய் கூட இருக்குது. இது வந்து நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டார் ஃப்ரூட்டை நம்ம தோட்டத்தில் நேரில் பார்க்குறேன். இந்த செடிக்கு வந்து ஈரப்பதமும் வேணும், அதே நேரத்தில் நல்ல வெயில் படணும் இந்த செடிக்கு. அப்போ தான் நிறைய காய் பிடிக்கும். நம்ம நிழலில் வச்சுட்டோன்னா செடி மட்டும்தான் வளரும், காய் பிடிக்காது. அதனால வெயிலும் வேணும், அதே சமயத்தில் ஈரப்பதமும் இருக்கணும். இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் இந்த பழத்தை வந்து நம்ம ரொம்ப பழுக்க விட்டுட்டோன்னா நிறைய பூச்சிங்க தொந்தரவு அதிகமாகிடும். அந்து பூச்சி அப்புறம் பழையீக்களை அதிகமாக கவரக்கூடியது. அதனால் லேசாக மஞ்சள் நிறம் வரும்போதே நம்ம பறிச்சிடணும், முழுசாக பழுக்க விடக்கூடாது. நல்லா பச்சை நிறத்துலேருந்து லைட் க்ரீனாக மாறும்போதே நம்ம பறித்து உள்ளே வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே. அது பழுத்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். அதை இந்த செடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இது வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. டயாலிசிஸ் பண்ணுறவங்க, கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க, கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க யாரும் இந்த பழத்தை சாப்பிடாதீங்க. மற்றபடி எல்லாரும் சாப்பிட்லாம், அளவாக சாப்பிட்ணும். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் இந்த பழத்தை இன்னும் சாப்பிட்டதில்லை. நம்ம தோட்டத்திலேயே அறுவடை பண்ணி சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், இதை அறுவடை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பழத்தை வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அளவாக சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு சில அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் அளவாக சாப்பிடணும். ஆனால் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அறுவடை பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாக நம்ம தோட்டத்தில் ஸ்டார் ஃப்ரூட் அறுவடை பண்ண தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து நல்லா பழுத்துருக்கு. இதுக்கு மேலே விட்டால் அணில் காலி பண்ணிடும். அதனால அதுக்கு முந்திட்டு நம்ம பறிச்சிருவோம் இன்னைக்கு. பாருங்க, நல்ல கலர் வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டால் அப்புறம் வேற ஏதாவது வந்து சாப்பிட்டு போயிடும், நம்மளுக்கு இருக்காது. அதனால இது பறிச்சிருவோம். இது ரெண்டும் கலர் மாதிரி இருக்கு, அதனால இது ரெண்டு மட்டும் பறிச்சுக்க போறேன். மீதி எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. எல்லாம் ஒன்று ஒன்றா தான் பழுக்கும், நம்ம மொத்தமாக பறிக்க முடியாது. டெய்லி ஒன்றா பறிச்சிக்க வேண்டியதுதான். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஸ்டார் ஃப்ரூட்டை என் கையால் தொட்டு பார்க்குறேன். இப்போ தான் சாப்பிடவும் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். இது எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.